ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இன்றைக்கி எபிசோடு உண்மையிலே சொல்லணும் ஃபயராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இருந்துச்சு இன்றைக்கான எபிசோடு. எத்தனை பேருக்கு அந்த ஃபீல் இருந்துச்சுன்னு தெரில, பட் எனக்கு பார்க்கும்போது செம்ம ஃபயராக இருந்துச்சு. முக்கியமாக இன்றைக்கி 3 டாஸ்க் வச்சாங்க. 3 டாஸ்க்லையுமே வேறு லெவல் மிரட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு சில பேர் பண்ணக்கூடிய சில விஷயங்களால் மொத்த அந்த டாஸ்க்குமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கெட்டு போகிற மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கான எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ராணுவ பையன் பண்ண அந்த ஒரு குழப்பத்தினால மொத்த டாஸ்க்குமே ரொம்ப, அதாவது தேவையில்லாத சண்டை. அதாவது நீங்கள் ப்ரொமோவில் இந்த இதில் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரொமோவில் வந்து முத்துக்குமாரோட எல்லோரும் சண்டை போகிற மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு பார்த்தீங்களா. அதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த படுபாவி பையன். ஏன்னா இவன் பண்ண சில விஷயங்களால் இது தெரிஞ்சு பண்ணுறானா தெரியாமல் பண்ணுறானு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எதுக்குடா இல்லை, உன்னையும் ஒரு டீமில் சேர்த்து உன்னையும் மதித்து ஒரு ஆளை செஞ்சதுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு செஞ்சுட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இவன் ஒரு ஆள், அதாவது இவனுக்கு வந்து ஆல்ரெடி கை உடஞ்சிருந்தாலும் இவனை ஒரு டீமில் வந்து எடுத்து இவனுக்காக ஒரு வேலையை பார்த்தா, இவன் என்னடானா அவனுக்கே ஆப்பு வச்சு விட்டுற வேலையை தான் பார்த்து விட்டான். யாருக்குன்னு கேட்குறீங்களா? முத்துக்குமாருக்கு. அந்த வேலையை தான் இந்த பயவில் பார்த்து விட்டுச்சு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அதாவது நேற்று பார்த்தீங்க அப்படின்னா, நேற்றுக்கான எபிசோட் நான் ரிவ்யூ போடலை. ஸோ நேற்றுக்கு எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆணவுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது அப்படின்றது வந்து தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த பயபில் விளையாடலைனாலும் அவனுக்கு வந்து பாயிண்ட் கிடச்சிருச்சு. அதுதான் அது வந்து முக்கியமான ஒன்று. சரி, நீ இன்றைக்கி ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. ஸ்டார்டிங்கே டாஸ்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, அதாவது நேற்று மாதிரி தான், நீங்கள் பார்த்தது மாதிரி தான். நேற்று வந்து ஒரு ஃபோட்டோ ஓடுறதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா, அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ தான். நிறைய பேர் எல்லாரோட ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. யாரோட ஃபோட்டோ வந்து அவங்களோட ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, பட் வேறு ஒருத்தவங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஓடி போய் பெல் அடிச்சிடணும். பெல் அடிச்சிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க, அதாவது அவங்க யார் ஃபோட்டோவை கையில் எடுத்தாங்களோ அவங்க வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க. மேபி அதாவது அவங்களோட ஃபோட்டோவை எரிச்சிடணும். அது ஒரு காரணத்தை சொல்லி அவங்க ஃபோட்டோ வந்து எரிக்கணும். இப்படி தான் நடந்துச்சுங்க. ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமார் வேற லெவலில் செம்மையாக ஃபயர் மாதிரி ஓடி 2 பேரை வந்து காலி பண்ணார். யாருன்னா ஒன்று ராணவு, இன்னொன்று வந்து அருண். இவங்க 2 பேரை வந்து காலி பண்ணிட்டார். இவர் வந்து ராயனை ஒரு டார்கெட்டாக நினைக்காம இருந்தது தான் பெரிய ஒரு பிரச்சனையாகி போச்சு அவருக்கு இந்த மொதல் டாஸ்கில். என்னன்னா இந்த ராயன் என்ன பண்ணா அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு 2 தடவை ஓடும்போது முத்துக்குமார் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இது பண்ணிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ராயன் தான். ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையை வந்து அந்த இடத்துல ஏற்படுத்தி விட்டான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்லா விளையாடக்கூடிய, சூப்பராக விளையாடக்கூடிய காம்படிட்டர் எல்லாரையுமே அடிச்சிட்டானுங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இவங்க ராயனாக இருக்கட்டும், ஜாக்லினாக இருக்கட்டும், சௌந்தர்யாவாக இருக்கட்டும், மஞ்சரி, பவித்ரா, இவங்க எல்லாரும் ஒரு டீமை விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. அவங்கள மாதிரி விளையாடுக்கடா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு மொதல் டாஸ்க் பார்க்கும்போது. பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்குள்ளே இருக்கிறவங்க, அதாவது நல்ல வேம ஓடக்கூடியவங்க, ஒரு பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்களோட அவங்களோட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து எரிச்சது தான் இவங்க பண்ண பெரிய தப்பு. அதனால் என்னாச்சு, நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்த எல்லாருமே வெளியே போயிட்டானுங்க. யாருமே இல்லை, எல்லாருமே வெளியே போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் யார், அவ்வளோதான், மோனோபொலி ஆகிட்டான் நம்ம ராயனு. அங்கே இருக்கிறது ஃபுல்லாக கேர்ள்ஸ் தான். கேர்ள்ஸ் மஞ்சரியாக இருக்கட்டும், அப்புறம் பவித்ராவாக இருக்கட்டும், ஜாக்லினாக இருக்கட்டும், சௌந்தர்யாவாக இருக்கட்டும், இவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இவன் பாட்டுக்கு போகிறான், ஒருத்தவங்களோட எடுக்கிறான், மணி அடிக்கிறான், எரிக்கிறான். அதே மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஜாக்லின் ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்ற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு கேட்டது யார் பார்த்தீங்கன்னா பவித்ரா கிட்ட இந்த விஷயத்த ஜாக்லின் சொல்கிறாங்க. அதாவது நாம் வந்து எப்படியுமே நமக்கு பாயிண்ட் கிடச்சிரும் வேறு இது லெவலில், ஆனால் இவன் யாரை நினைக்கிறானோ அவங்களுக்கு தான் அந்த பாயிண்ட் கிடைக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த இவன் வந்து இது பண்ணுறான். அதை நம்ம உடைக்கணும். ஏன்னா அது பார்க்கும்போது வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போகாது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இவன் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம உடைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இவனை ஒருத்தவங்க டார்கெட் பண்ணி பிடிச்சிப்போம். சப்போஸ் இப்போ நான் அவனை டார்கெட்டாக பிடிச்சிக்கிறேன் அப்படின்னா இவனால் ஓட முடியாது. சப்போஸ் அதனால் இப்போ இவனை நான் பிடிச்சிக்கும் போது நீங்கள் இவனோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து எரிச்சிருங்க, அப்போ இவன் வெளியே போயிடும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி சூப்பரான இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஜாக்லின் சொன்ன விஷயம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு பவித்ரா ஒரு செகண்ட் வந்து அதை பற்றி யோசிச்சாங்களோ, சப்போஸ் இது நம்ம வந்து பண்ண வேணான்ற மாதிரி யோசிச்ச மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எத்தனை பேருக்கு அந்த ஃபீல் இருந்துச்சுன்னு தெரில. ஸோ இதை என்ன கேட்குறாங்கன்னா,
ஜாக்லின் வந்து சவுந்தர்யா கிட்ட பவித்ரா சொல்கிறாங்க சவுண்டு கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. ஸோ சவுண்டுக்கிட்டேயுமே சொல்லியாச்சு. பட் ராயனை நிப்பாட்டவே முடியல, கடைசி வரைக்கும் நிப்பாட்டவே முடியல. மனுஷன் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 பாயிண்ட்டை எடுத்துகிட்டு தான் விட்டாப்புல. உண்மையிலே அவர் எடுத்துகிட்டு தான் விட்டார். ஸோ இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா அந்த பக்கம் இருக்கிற முத்துக்குமாரன் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு. அதாவது இனிமேல் இந்த இதை வந்து நம்ம இண்டிவிஜுவலாக விளாண்டோம் அப்படின்னா ரொம்ப தப்பாக போயிடும், இதை வந்து கொஞ்சம் மைண்ட் கேமாக விளாடுவோம் அப்படின்ற மாதிரி தீபக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ தீபக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஓகே இதை நம்ம இந்த மாதிரி விளாட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு விளாட்றாங்க. இதோட ரெண்டாவது, அதாவது இந்த டாஸ்க் கூட ரெண்டாவது இன்னொரு இது வந்து விளாட போகிறீங்கன்னு சொன்னோடனே ஸோ ஓகே இவங்க எல்லோரும் ஒரு டீம் ஆகிட்டாங்க. எப்படி யாருன்னா முத்துக்குமாராக இருக்கட்டும், அருண், அப்புறம் விஷால், ராணவ், தீபக். ஸோ இவங்க 5 பேருமே ஒரு டீம் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து எடுக்க வேண்டியது யாரோடதுன்னா ராயனோடது. ஸோ அதுக்கப்புறம் வர்றவங்களெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து எடுத்து போட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம 5 பேர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம 5 பேர் வந்து இண்டிவிஜுவலாக விளாடலாம், இண்டிவிஜுவலாக கரெக்டாக விளாட்லான்ற மாதிரி முத்துக்குமார் சொல்கிறாப்புல. ஆனால் ராணு பண்ணுவானா? ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ராயன் இவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்களும் ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த டீம் அப்படின்றது வந்து ஒரு மாதிரி இவங்க இது ஃபார்ம் ஆகி விளாண்டு 2 பேரும் விளாட்லான்னு தான் பேசியிருக்காங்க. ஸோ ஒருத்தவங்களை மட்டும் குறை சொல்கிறது எனக்கு வந்து தப்பாக தான் தோணுது. ஏன்னா இது வந்து டிக்கெட் டு ஃபினாலே இண்டிவிஜுவலாக விளாடணுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பட் இன்னொருத்தவங்க அந்த மாதிரி விளாண்டா நம்ம விளாட்றதுக்கு சரியாக இருக்கும். பட் அவங்களே அப்படி விளாட்ல அப்படின்னா நாம் அப்படி தானே விளாடணுன்ற மாதிரி ஒரு தாட் வந்து எதிரணிக்குமே வரும். ஸோ இது வந்து காமன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டாவதுமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இவங்க வந்து இண்டிவிஜுவலாக விளாட்லான்னு வந்து 5 பேராக இருக்கும்போது சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இவங்களை வந்து காலி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 2-3 பேர் வந்து அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போவோம். இந்த பக்கம் ஒருத்தவங்க சுத்தியல், ஒரு பக்கம் ஒருத்தவங்க வந்து பெல்லு, ரெண்டுமே நம்ம எடுத்து பிரித்து வச்சுப்போம். அப்போ அவங்களால வந்து இது பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து முத்துக்குமார் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார் தனியாகவே விளாண்டுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா டீமாக சேர்க்குறேன்னு சேர்த்து அது யாரை வேணால் சேர்க்கலாம். ஆனால் இந்த ராணுவ சேர்த்தது தான் பெரிய பிரச்சனையாகி போச்சு முத்துக்குமாருக்கு. அவருக்கே ரிப்பீட் ஆன மாதிரி ராணுவ பயவில் வேலையை பார்த்து விட்டுச்சு. சரி அதை அடுத்து பேசுவோம். ஏன்னா அது ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ராயனோடது வந்து எடுத்து ஏதோ ஒரு மஞ்சரிலாம் செம்மையாக விளாண்டாங்க. உண்மையிலே சொல்ல போனோம்னா மஞ்சரி வேற லெவலில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா ஒரு பக்கம் ராயன் வந்து என்ன சொல்கிறது அந்த சுத்தியலை வந்து எடுத்து கையில் வச்சுருக்காரு. இப்போ அந்த சுத்தியலை வந்து மஞ்சரிக்கிட்ட தூக்கி போடும், மஞ்சரி அடிங்கன்னு சொல்லவும் இந்த இடத்துல மஞ்சரியை பார்க்கணும், படுத்துட்டாங்க, சுத்தியல் மேலேயே படுத்துட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்து இத்தனை பேர் ஒரு 10 பேர்கிட்ட இருந்து அவங்கள்ட்ட இருந்து சுத்தியல் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, முடியவே இல்லைங்க. வேற லெவல் அவங்க வந்து என்ன சொல்கிறது அதை லாக்கை போட்டு வச்சோன்னே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் யாராலையுமே அதை வந்து எடுக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்கள்ட்ட வந்து சுத்தியலை எடுத்து அடித்து ராயனை காலி பண்ணாங்க. ஸோ இப்போ அந்த பக்கம் வந்து என்ன சொல்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர்ன்றது வந்து யாருமே இல்லை, ஒரு 4 கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களை ஒவ்வொருத்தவங்களா எடுத்து முடிச்சாச்சு. இப்போ முடித்ததுக்கப்புறம் கடைசியாக என்ன வந்தது 5 பேர் கொண்ட குழு. இப்போ 5 பேர் கொண்ட குழுவில் வந்து பிக் பாஸ் ஒரு விஷயம் கரெக்டாக என்ன சொன்னார்னா உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் எடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி. அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஓகே இப்போ நம்ம எடுக்கக்கூடாது. இப்போது ஒருத்தவனை வெளியே அனுப்பணும் அப்படின்னா யாராச்சும் ஒரு ஆள் ஸ்பீடாக போய் யாரோட தான் எடுக்கணும். அப்படி எடுத்துகிட்டு வரவங்க அவன் வந்து இண்டிவிஜுவல் ஆகிரும். ஆனால் இந்த இடத்துல ராணாவால் ஓட முடியாது. ஓகே ராணா ஓடலை அப்படின்னா இந்த பயவுள்ள என்ன பண்ணுறதுனா போய் சுத்தியில் போய் எடுத்துட்டான். என்னடா சுத்தியில் போய் எடுத்தேன், எனக்கு அது வந்து இப்போ பெரிய இதே தெரில. சுத்தியில் எடுத்த அப்படின்னா அப்போ நீ வந்து ஒரு இவங்கிட்ட ஃபோட்டோவும் இல்லைங்க, ஃபோட்டோவாச்சும் இப்போ எடுத்துருக்கலாம். ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து பெல் அடிச்சிருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி ஃபேரான கேம். ஆனால் இந்த பயவில் என்ன பண்ணுச்சுன்னா சுத்தியில் போய் எடுத்துட்டான் ஃபஸ்ட்டு. ஆனால் அங்கேருந்து வேமா வந்ததில் எல்லாருமே மோஸ்ட்லி வேமா தான் வந்தாங்க. அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு அருண் முத்துக்குமார்லாம் வந்தாங்க. இப்போ இந்த பயவில் அருண் கிட்ட வந்து முத்துக்குமாரோட ஃபோட்டோ இருந்துச்சு, என் ஃபோட்டோ இல்லைன்னு தெரிஞ்சோன்னே அருண் கிட்ட சுத்தியில் கொடுத்துட்டான். இதுதான் காண்டு முத்துக்குமாருக்கு. ஏன்னா நீங்கள் உங்களோட விளையாட்டை இண்டிவிஜுவலாக விளையாடுங்க, எப்போனா இவங்க எல்லாரையுமே காலி பண்ணதுக்கப்புறம் நாம் இண்டிவிஜுவலாக விளையாடலான்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் சொன்னார். ஆனால் இவன் வந்து பண்ணது வந்து ஒரு டீம் பிளே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எத்தனை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ இவர் ஒரு சுத்தியல் எடுத்து அருண்கிட்ட, அதாவது என்னோடது அவர்கிட்ட இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அருண்கிட்ட கொடுத்தாருல, அது வந்து அன்ஃபேர், உண்மையிலே அன்ஃபேரு. பட் இது வந்து இவனோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி இவன் நினச்சானா அது வேறு, அது அவனோட ஸ்ட்ராட்டஜியாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் இவங்களுக்குள்ள இப்போ முத்துக்குமார் நினச்சிருப்பார், அதாவது எவனையோ சேர்த்தேன்டா, அதாவது இப்போ கேர்ள்ஸ் டீம்லேருந்து யாராவது ஒரு ஆள் சேர்த்துட்டு உன்னைய கூட அங்கே பற்றி விட்டுருந்துருக்கலாம், ஆனால்
உன்னையே சேர்த்து எனக்கே ஆப்பூச்ச பத்தியா, வேற லெவல் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எத்தனை பேருக்கு அந்த ஃபீல் இருந்துச்சுன்னு தெரில. ஆனால் முத்துக்குமார் அவனே வந்து ஆப்பில் போய் உட்காந்துக்கிட்ட மாதிரி தான் அவர் பண்ணிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சம்மந்தம் தேவையில்லாமல் இவனை போய் சேர்த்தாங்க பாருங்க, அது ரொம்ப தப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆட்டை வந்து நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது குட்டையை குழப்பறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பான். அதில் வந்து முதல் இடத்த நம்ம ராணுவம் கொடுக்கலாம். அந்த வேலையை தான் நல்லா பார்த்து விட்டான். அவன் வந்து குட்டையை குழப்பி விடாமல் இருந்திருந்தா இண்டிவிஜுவலாக பிளேயர் அந்த மாதிரி கேமாக போயிருக்கும். ஆனால் இவனால் இந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து இவனை விடுவாங்களான்றதுலாம் ரொம்ப பெருசு தான். இவனா வெளியவே போக மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் இந்த இடத்துல பார்க்கணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்கவும் இந்த மாதிரி டீமாக இவங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சவொடனே கேர்ள்ஸ் டீமில் ஏன்னா எல்லாருமே அவங்க வந்து காலி ஆயிடுச்சு, அவங்க எல்லாருமே வெளியே உட்காந்துருக்காங்க. முத்துக்குமார்கிட்ட கேள்வி மேலே கேள்வியை கேட்டு 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 அவன் இந்த பக்கம் இந்த கேள்வி பதில் சொல்லுவானா, அந்த பக்கம் இப்போ ஒரு பதில் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பதில் சொன்னோம் அப்படின்னா அந்த பதிலிருந்து ஒரு கேள்வியை கேட்டு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க வந்து வெளியே வந்துட்டானுங்க அது வேற. ஆனால் இவங்களை போட்டு அதாவது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், முத்துக்குமாருக்குமே இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா தான் ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நான் இதுக்காக தான் பண்ணேன்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுங்க. ஆனால் ஒருத்தவங்கள்ட்ட மழுப்புறதுக்காக இல்லை நான் வந்து இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறீங்களா, அது இவருக்கே பேக் ஃபயர் ஆயிருந்து தான் எனக்கு தோணுது. ஆனால் இந்த விஷயத்தில் ராயன்லாம் எதுக்கு இந்த அளவுக்கு துள்ளிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஏன்னா ராயன் மட்டும் அதாவது இந்த இடத்துல முத்துக்குமார் வந்து ராயனை வந்து இந்த இடத்துல வெளியே அனுப்பலைன்னா ராயன் வந்து ஏற்கனவே 5 பாயிண்ட், இப்போ இன்னொரு 5 பாயிண்ட்னா 10 பாயிண்ட். எப்போ இவனை போய் தொட்டு இவனை வந்து அடித்து மேலே பீட் பண்ணி மேலே போகிறது, அப்போ அதெல்லாம் ரொம்ப முடியாத காரியம். அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்து வரக்கூடிய எல்லா டாஸ்க்லையுமே இனிமேல் வரக்கூடிய டாஸ்க்லையுமே ஃபுல் பாயிண்ட் எடுத்தால் மட்டும்தான் ராயனை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ராயனை காலி பண்ணது பர்ஃபெக்டான பண்ண வேலை, அது நல்லாவே இருந்துச்சு. ஆனால் அந்த காண்டில் பேசுகிறான் பேசிக்கிட்டே இருக்கான். லைவ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாயிருக்கும். ஏன்னா நானே பார்த்தேன், ஏன்னா இவ்வளோ நேரம் ஏன்னா ஒரு விஷயம் வந்து நடந்துடுச்சு சரின்னு விட்டுட்டு போவாங்களா, பேசிக்கிட்டே இருக்காங்க, காதில் ரத்தம் வர்றது தான் பாக்கி, அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ராயனுக்கு வந்து ராயன் அவுட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி ஒரு காண்டு, மஞ்சரிக்கு என்னடானா என்னையே அந்த டீமில் சேர்க்கலை அப்படின்னு சொல்லி ஒரு காண்டு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இவங்கெல்லாம் அதாவது பவித்ராவும் அதே மாதிரி தான். பவித்ரா வந்து என்னையை நீங்கள் எதுக்கு அவுட் பண்ணீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பக்கம் காண்டு எல்லாம் சுற்றி வளைச்சு முத்துக்குமாரை போட்டு செய்யன்னு செஞ்சு விட்டாங்க. இந்த இடத்துல தீபக்குமே வந்து சொல்கிறாரு, டே வேணாம், அவங்க என்னமோ யோசிச்சுட்டாங்க, என்னமோ பேசணும்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து வாயை பிடுங்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டாங்க, அதனுக்கு நீ பலியாயிடாத. ஏன்னா மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே முத்துக்குமாருக்கு மஞ்சரி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல முத்துக்குமாருக்கு மஞ்சரி சப்போர்ட்டே பண்ணலை, அவங்களுக்கு எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு காண்டாக இருந்திருக்கு, ஏன்னா எதுக்கு அவங்க சேர்த்துக்கலை அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயமா கேட்டு முத்துக்குமார்கிட்ட வந்து ஏதோ புடுங்கணும், வாயை புடுங்கணுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு தவிர்த்து மற்றபடி முத்துக்குமாரை வேணுக்குனே வம்புழுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ராணுவம் பண்ண அந்த வேலையால் எல்லாரும் அது இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த இது முடிஞ்சிச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேம் வச்சதுக்கு இதுக்கு அப்புறம் ஒரு கேம் வச்சாங்க, லைட்டு பிடிக்கிற மாதிரி ஒரு கேம். எனக்கு அது பார்க்கும்போது அது இண்டிவிஜுவலான கேம், அது எல்லாருமே இண்டிவிஜுவலாக விளையாடித்தான் ஆகணும். இவனுக்காக நான் விட்டு கொடுத்தேன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வெளியே தெரிஞ்சு போயிடும். அதுதான் ஹைட்டு. இப்போ ஒரு அவங்க பேர் வச்ச பலகையில் ஏறி நின்று மேலே வந்து லைட்டை பிடிக்கணும். அப்போ அந்த லைட்டு பிடிக்கும்போது கொஞ்சம் அசைஞ்சு கையை திருப்பி இப்படி பண்ணி இது பண்ணோம் அப்படின்னா லைட் அமர்ந்துடும். ஸோ அமர்ந்துட்டாங்க அப்படின்னா வெளியே போயிடணும். அது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் விஷால் நின்றுக்கிட்டு இருந்தார். ரெண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா தீபக். ஸோ இவங்க 2 பேர், இன்னொருத்தவங்க யாரோ இருந்தாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா தீபக் அண்ட் விஷால் இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. தீபக் விட்டாருன்னு தெரிஞ்சோன்னே விஷால் வந்து ஓகே நாம தான் கடைசி, நாம் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விட்டுட்டாங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இதுக்கு முந்தின நாள் இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஹைட்டை மெஷர் பண்ணி தான் பண்ணாங்க. ஸோ அந்த ஹைட்டில் யார் ரொம்ப ஹைட்டு அவங்களுக்கு வந்து நல்ல பாயிண்ட் கொடுக்குறேன்ற மாதிரி எக்கி ஹைட்டை வந்து குறித்து விட்டாங்க. கையை உயர்த்தி வந்து ஹைட்டை குறிச்சிட்டானுங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, எவனாலே அந்த பல்பை பிடிச்சி நிற்க முடியலைங்க. ஏன்னா இவங்க நினச்சது ஒன்று, ஆனால் அங்கே நடந்தது ஒன்று. ஆனால் விஷால் மட்டும்தான் கரெக்டாக அவருக்கு கையை பேலன்ஸ் பண்ணுற லெவலுக்கு அவர் கை இருந்துச்சு. ஸோ அதனால் அவருக்கு எந்த ஒரு, ஏன்னா எல்லாருமே எக்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க, காலை தூக்கி நிற்கணும். அதனால் கொஞ்சம் இந்த பக்கம் அசைஞ்சாங்கனாலும் லைட்டு போயிடுது. ஆனால் விஷாலுக்கு அப்படி இல்லை, கரெக்டாக அவர் கை நின்றுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கேமில் வின் பண்ணிட்டாரு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு முன்னணியில் இருக்கிறது விஷால் தான் இப்போதைக்கு. அதாவது இன்றைக்கான எபிசோடு முடிஞ்சோடனே விஷால் தான் முன்னணியில் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஒன்று வரேன். அதாவது விஷால் வந்து ஜெயிச்சிட்டாருங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதில் எல்லார் பேரும் சொன்னார், தர்ஷிகா பேரை மறந்துட்டார். நானும் ஒவ்வொருத்தவங்களாம் எண்ணிகிட்டு இருக்கேன். ஜெஃப்ரி, இவங்க யார், சிவகுமார் பேரெல்லாம் சொல்கிறாரு. தர்ஷிகா பேர் தெரில. அந்த அம்மா விளக்கமாத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா எல்லார் பேரும் சொல்லும் போதே கடைசியாக தர்ஷிகா, ஐயோ அந்த பிள்ளை பேர் சொல்லலையேன்னு சொல்லி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அதாவது பிக் பாஸ் ஒரு குசும்பை இதை எடுத்து போட்டானுங்க, வெளியே இதை எடுத்து போட்டு விட்டு வெளியே போடி உனக்கு இருக்கு ஏன்டா இத்தனை பேர் எவனோ ஒருத்தவன் நான் ஸ்டார்டிங்லேருந்து உங்களோட இருக்கேன். அதாவது ஒயிட் காலில் வந்துட்டு ஒரு 2 வாரத்துலேயே ஓடி போயிட்டான். அவன் பேரெல்லாம் நீ முதல்ல சொல்கிற, ஆனால் தர்ஷிகா பேர் என் பேரை நீ சொல்லலையே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சிறப்பான சம்பவம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். நீ ரெடியாக இருந்துக்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அவ்வளோதான் நேற்றுக்கு இன்னைக்கு எவ்வளோ எபிசோடில் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு ராணோ பண்ணி அந்த குட்டியை குழப்பி விடாமல் இருந்திருந்தானா இந்த கேம் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா சுவாரஸ்யமாக போயிருக்கும். பட் ராணோ பண்ணது தான், ராணோ பண்ணி இந்த ஒரு சண்டை மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான் பிக் பாஸ்க்கு தேவை. அதனால தான் ராணுவுக்கு எனக்கு தெரிஞ்சு வேணுக்குன்னே அவனை வந்து உசுப்பேற்றி விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்லி பண்ணுறாங்களா எனக்கு தெரியலை. எத்தனை பேருக்கு அந்த இது இருந்துச்சுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஆனால் முத்துக்குமார் வந்து இனிமேல் டீமாக விளையாடணும்னு நினச்சாங்கன்னா இது ஞாபகத்துக்கு வரணும், அது தெரிஞ்சுக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா பபாய்.